Hi friends, good morning. 10:17 AM. இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் அதிக வெயில் இருக்கும். அங்கங்கே தண்ணியுடைய இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவைகள். அந்த டைம் பார்த்து சில பெயர்கள் தண்ணி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி லாரிக்காரங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் நடக்குது. அதனால் சென்னையில் சில மக்கள் இந்த அலமாரி தண்ணியை குடித்து பழகிட்டாங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. Okay friends, blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have a spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread, this water. Papadistan. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபம். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray he, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு எஸ்தர் 10 முடியுது. யோப்
யோபு என்ற அதிகாரம் தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். அதை முடிச்சதுக்கப்புறம் சங்கீதத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எஸ்தர் 10ஆம் அதிகாரம். அதே மாதிரி நாளைக்கு தினத்தில் எனக்கு பிறந்த நாள் மே 2, என்னோடய பர்த்டே. என்னோடய பர்த்டேயில் 2 அமெரிக்கன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மறக்கவே முடியாது. வந்து சிஸ்டர்ஸ் மிஷனரி கூட வந்தாங்க. என் கூட என் ஃப்ரெண்டு அப்போ சர்ச்சுக்கு வந்திருந்தான். அவனும் வந்து அவனுக்கும் பர்த்டே அந்த டைம் தான் சொல்லி அவன் சொல்லியிருந்தான். அந்த டைம்னால அது அவன் ஸ்கூலில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அவன் பர்த்டே வந்து வேறு நாள், ஆனால் அந்த பர்த்டேன்னு சொல்லி கொடுத்துருக்கனால அவனையும் ஒன்றா வச்சு இது பண்ணலான்னு சொன்னால் அவன் வேலைக்கு போயிட்டான், வரல. எங்கள் வீட்டுக்கு 2 அமெரிக்கன்ஸ் வந்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்தர் 10ஆம் அதிகாரம். வசனம் 1. ராஜாவாகிய அகஸ்தியரு தேசத்தின் மேல் சமுத்திரத்தின் மேல் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். And the kings Ahasuerus laid a tribute upon the lead and upon this isles of the sea. வசனம் 2. வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாகின மொர்தெகாயினுடைய மேன்மையின் வர்த்தமும் மோதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்திலே அல்லவா எழுதியிருக்கிறது. And all the acts of this power and of this might and the declaration of the greatness of the Mordecai whereunto the kings advanced him as the not and written in the book of the Chronicles of the kings of the Media and the Persia. வசனம் 3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு இரண்டாவதானும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரர்களுக்குள்ளே பிரியமானவனுமாயிருந்தான். இருந்தும் அன்றியும் தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். Mordecai, the Jews was an extant to the kings and Ahasuerus, and great among these Jews, and the accepted of the multitude of the brethren, and speaking the wealth of these people, and speaking peace through all this seed. அவ்வளோதான், முடிஞ்சுது. 3 வசனத்தோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் யோபு அடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி நேற்று தினத்தில் நானும் எங்கள் அப்பா சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம் நைட்டு. அந்த ப்ரேயரில் நெப்பி 1லேருந்து கொஞ்சம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். ஆனால் ரொம்ப வாசிக்க முடியாது, அவரால் கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து யோபு படிச்சுட்டு அதை வாசிக்கிறேன். ஓகே, பாய்.